ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஹண்டர் கிரவுண்ட் பாஸ்டர் மேப் லொக்கேஷன் ரெண்டுலேயும் எப்படி ஃபாஸ்ட்டாக ரிசோர்ஸ் கேதர் பண்ண அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபாஸ்ட்டாக ரிசோர்ஸ் கேதர் பண்ண நாம் இந்த பில்கிராம் ஷூட் எடுத்துக்கிறோம். இது ஆட்டோ மோடில் வேகமாக ரிசோர்ஸ் கேதர் பண்ணோம். அடுத்து நாம் இந்த க்ரௌஸ் பை ஆர்மரை எடுத்துக்கிறோம். இது பார்த்திங்கன்னா எனிமியோட ஃபீல்டு கம்மி பண்ணோம். அதுவும் இல்லாமல் இது ஸ்டீல்த் மோடில் நம்மளோட மூவ்மெண்ட் ஸ்பீடு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால ஸ்னீக் அட்டாக் நம்ம வேகமாக பண்ணலாம். அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நாம் அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஸ்டோன் கலெக்ட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டோன் எடுத்துக்கிறனால நம்ம அங்கே போய் ஸ்டோன் சர்ச் பண்ண அவசியம் இல்லை. அதனால் நம்ம ஈஸியாக ஸ்டோன் ஆக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து முக்கியமான விஷயம், இந்த பிரான்ஸ் ஆக்ஸு ஒன்று இங்கேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அங்கே தேவைப்படும் பிரித்து கட் பண்ணுறதுக்கு. எப்போவுமே இந்த பிரான்ஸ் இந்த ஆக்ஸ் என்ன பண்ணணும்னா அப்படி கீழே இந்த கார்னரில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு நார்மல் வுட்டை இது கட் பண்ணதுக்கு யூஸ் ஆகிரும். அப்புறம் உங்களால் பிரித்து வுட்டை கட் பண்ணதுக்கு உங்களுக்கு வுட்லாம் ஆக்ஸ் எல்லாம் போயிடும். ஓகே, அவ்வளோதான். இங்கே ப்ரிப்பரேஷன் முடிஞ்சுட்டு ஃபஸ்ட்டு ஹண்டிங் கிரவுண்டுக்கு போவோம். ஸ்கில்ஸ் உங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பெரிஸ் வேணும். அடுத்து பைன் லாக் வேணும். அடுத்து பிரிச்சு இதுக்குரியது வேணும். அப்புறம் ஃபைபருக்குரியதை எடுத்துக்கோங்க. ரிசோர்ஸ் ஃபாஸ்ட்டாக கேதர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பை ஆர்மர் தான் பெஸ்ட்டு. அது ஏங்கிறது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வுட் கேதர் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுங்க. இதையும் அதே மாதிரி இதுக்கு பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிளப் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த க்ரௌ ஸ்பை ஆர்மர் எனிமி ஃபீல்டு வியூ ரொம்ப கம்மி பண்ணோம். அதனால நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த டீரை ஹண்ட் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் மூவ்மெண்ட் ஸ்பீடு அதிகம். ஸோ இது ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அவுட்டர் லேயரில் உள்ள டீரை கில் பண்ணுங்க. இப்போ இதே நீங்கள் நார்மல் சூட்டு யூஸ் பண்ணிங்கன்னா இதெல்லாம் ரொம்ப தூரமாக போயிருக்கும். வேணா உங்களுக்கு நான் நார்மல் சூட்டு அந்த சூட்டு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ தூரம் இந்த மான்கள் எல்லாம் களைஞ்சி போயிட்டு. ஸோ இந்த சூட்டு தான் ரொம்ப பெஸ்ட்டு. இதெல்லாம் நம்ம ஈஸியாக கேதர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இவ்வளோ க்ளோஸில் அது ஓடாமல் இருக்குது. இவ்வளோ க்ளோஸில் போனால் தான் ஓடுதுங்க. இந்த மாதிரி ஸ்டோன் எப்போ பக்கத்தில் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்டு
அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு முக்கியமானது நம்ம வந்து இந்த ஸ்டோன் ஆக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். அதுக்கு நமக்கு வுட் இல்லை. செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட வந்து பிரான்ஸ் ஆக்ஸ் ஃபஸ்ட் இருக்கா, இல்லைனா இந்த கிராஃப்டர் ஆக்ஸ் வந்து ஃபஸ்ட் இருக்கான்னு பார்த்துக்க. இந்த ஸ்டோன் ஆக்ஸ் வந்து ஃபஸ்ட் எப்போவுமே ஸ்டோன் ஆக்ஸ் இருக்கணும், இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு வுட்டு கிடச்சிட்டு, ஸோ நீங்கள் இன்னும் 2 ஆக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஹண்டிங் ரவுண்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 ஆக்ஸ் யூஸ் ஆகும். ஸோ நான் 3ஆகவே க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட மூவ்மெண்ட்ஸ் ஸ்பீடு வந்து அதிகப்படுத்தணும்னா இந்த பில்கிராம் சூட் வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த பில்கிரிம் சூட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அதிலே போட்டிருப்பாங்க. இது வந்து ஆட்டோ மோட்டில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். பார்த்தீங்களா எவ்வளோ வேகமாக வருதுன்ட்டு. ஸோ இந்த சூட்டை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்ப வேகமாக ரிசோர்ஸ் கேதர் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொன்று ரிசோர்ஸ் கேதர் பண்ணுறதுலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நைட் நேரம் வந்து ரிசோர்ஸ் கேதர் பண்ணாதீங்க. நான் ரிசோர்ஸ் கேதர் பண்ணுற டைம்லேயே 2 டைம் வந்து இறந்துருக்கேன். ஏன்னா ரிசோர்ஸ் கேதர் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஆட்டோ மோடில் போடுவீங்க, போட்டு அப்படியே தூங்கிடுவீங்க. ஸோ அதனால் நைட் நேரம் ரிசோர்ஸ் கேதர் பண்ணுறதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்னென்னா, சப்போஸ் நீங்கள் வந்து தூங்கினாலும் ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா சப்போஸ் நீங்கள் இந்த பிளேஸில் வந்து செத்தாலும் திரும்ப நீங்கள் உங்கள் பேஸுக்கு வந்துடுவீங்களே. வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்போ ரிவைவ்னு சொல்லி கொடுக்குறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் சாகும்போது என்ன டைம் இதில் இருந்துச்சோ அந்த டைம்லேயே இந்த மேப்பில் வந்து இந்த பிளேஸ் வந்து விசிபிளாக இருக்கும். நீங்கள் வேகமாக அந்த டைம் முடியறதுக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் இந்த உங்களோட ரிசோர்ஸ் வந்து கேதர் பண்ணிக்கலாம். என்னோட 20 பேக் இதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து மிஸ் ஆயிடுச்சு. நான் 20 பேக் நான் யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து நான் செத்துட்டேன். அப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நான் வந்து முழிச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ண முடிஞ்சிச்சு இந்த பிளேஸில் செத்துட்டேன்ட்டு. திரும்ப அதை நான் ஈஸியாக ரிட்ரைவும் பண்ணிட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நைட்டில் ரிசோர்ஸ் கேதர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. வாட்டர் கம்மியாக இருந்தால் அதை ஹீல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம இந்த லொக்கேஷன் போகலாம். திரும்ப நம்ம க்ரோஸ் ஸ்பைஸ் சூட்டை போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஸ்னிக் அட்டாக் இதுதான் யூஸ் ஆகும்.
அவ்வளோதான். திரும்ப ரிசோர்ஸ் கேதர் பண்ணுறதுக்கு உங்கள் சூட்டை வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையில்லாத இந்த இதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸ்டோனும் தேவையில்லை, எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத ரிமூவ் பண்ணிடலாம்.